மத்தியில ஆட்சியில இருக்கும் பொழுது பாஜக மற்ற கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்ததா இல்லையா? அதே மாதிரி மாநிலத்தில் கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுதும் அது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் இல்லை மற்ற மாநிலங்களாகட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்கா இல்லையா? அப்போ ஆட்சியில் பங்கு கொடுக்குறவங்கலாம் ஏமாளியா? கொடுக்காதவங்க மட்டும்தான் புத்திசாலியா? அண்ணாமலை அவர்கள் இதுக்கு ஒரு பதில் கொடுக்கும் விதமாக, நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம், நாங்கள் யாருக்கிட்டையும் அப்படி ஏமாந்து போகணுங்கிற எங்களுக்கு சுயமரியாதை இருக்குது, இந்த வார்த்தை தொடர்ச்சியாக திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். இதில் என்ன தப்பு? அண்ணாமலை முன்னாள் தலைவராக இருக்கும் பொழுது வரைக்கும் அவர் சொன்னார், இந்த இடுப்பில் துணியை கட்டிக்கினே எவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்களா கொடுங்க அப்படின்லாம் போய் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அலையன்ஸ்னு உடனே அவர் ஒதுங்கி வந்துட்டார். அதாவது ஆட்சியில் பங்கு வேணும், தொண்டர்கள் விரும்புவாங்க. கரெக்டு, அமித்ஷா அவர்களும் அதை தானே பேசியிருக்காரு, அதை தான் அவரும் சொல்கிறாரு. அப்போ அமித்ஷா கூட்டணி கட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்லை, எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதிமுகவை ரைடு விட்டு அவங்க கூட்டணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஆரம்பத்திலேருந்தே நான் இதை ஏற்று. எடப்பாடியார் கிளீனா சொல்லியிருக்காரு. அமித்ஷா இந்த கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காரு, அதுலேயே ஒரு மாட்டுக்கு தான் பேசிருக்கலாமே. அது அவரை தான் கேட்கணும். ஒருவேளை அப்போ ரெண்டு பேருக்குமே அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் தேவை அப்படின்னும் போது, அப்போ ஜெயிக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் வேணும், ஆனால் பதவியில் எங்களுக்கு பங்கு கிடையாதா அப்படின்னு இவங்க கேட்கணும். அங்கே அவங்களுக்கு கேட்கறதுக்கு கூட தயக்கமாக இருக்கின்றது. எங்க தயக்கமா இருக்கு? யாரு கேட்க? இது நயினார் கேட்கிறாரா, அண்ணாமலை அவர்கள் கேட்டாரா? அமித்ஷா அவர்கள் சொன்னார் என்று அண்ணாமலை அதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காரு. திரு அன்வர் ராஜா அவர்கள் திமுக இணைப்பு, அதுக்கு அவர் சொன்ன காரணம் பாஜகவோட சேர்ந்தா அதிமுகவை அழித்து விடும். அப்போ அதிமுக மேல இருக்க பற்றுனால அவர் திமுக போய் சேர்ந்துக்கிறாரு. இல்லை, இன்னும் பல பேர் அதிமுக சேர்ந்தவர்கள்லாம் திமுக படையெடுக்க போறாங்கன்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி இங்கே நாங்க போறது அங்கே நீங்க போறது அப்படின்றதெல்லாம் நிறைய நம்ம பார்க்கலாம். இது அதிமுக கீழ்மட்டத்தில் ஆல்ரெடி ஆரம்பிச்சு. சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் சரவணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சியிலும் பங்கு பாஜக கொடுக்குறது நாங்கள் என்ன ஏமாளியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். திரு அன்வர் ராஜா அவர்கள் திமுக இணைப்பு எப்படி பார்க்குறீங்க? அப்போ பாஜக தான் ஏமாளின்னு நினைக்கிறேன். கரெக்டா? இன்னொரு மொழிக்கிறீங்க. இல்லை, ஆட்சியில் பாஜக பங்கு கொடுக்குதா இல்லையா? மத்தியில் ஆட்சி இருக்கும் போது சொன்ன வார்த்தை அண்ணாமலை. இல்லை, மத்தியில ஆட்சியில இருக்கும் பொழுது பாஜக மற்ற கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்ததா இல்லையா? இப்பவும் கொடுத்துருக்கா இல்லையா? அதே மாதிரி மாநிலத்தில் கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுதும் அது மகாராஷ்டிராவா இருக்கட்டும் இல்லை மற்ற மாநிலங்களாகட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்கா இல்லையா? பெரும்பான்மை இல்லைன்னா கொடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி? இருந்தாலும் இல்லாட்டாலும் பாஜக கொடுத்துருக்கா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. கொடுத்துருக்குல்ல. அப்போ ஆட்சியில பங்கு கொடுக்குறவங்க எல்லாம் ஏமாளியா? கொடுக்காதவங்க மட்டும்தான் புத்திசாலியா? இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் உழைக்கணும், நாங்கள் ஓட்டையும் பெற்றுக் கொடுக்கணும், பாஜகங்கிற ஒரு வேஸ்ட் லக்கேஜ் நாங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர் பேசியிருக்காரு. எதுக்கு தூக்கிட்டு போறீங்க? தூக்கி கீழே வச்சுட்டு போக வேண்டியது தானே. எங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும், வேணான்னா வேணான்னு சொல்கிறாங்கல்ல. அப்புறம் வேஸ்ட் லக்கேஜ், எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அடிஷ்னல் பேர்டன் அப்படின்னு சொன்னால் எதுக்கு சுமக்கிறீங்க? கழட்டி விடுற நேரத்தில் கழட்டி விட்டுருவாங்களோ? இது எப்படி இருக்குன்னா, இந்த பசங்கள்லாம் டிகிரி முடித்த உடனே எனக்கு அங்கே வரணும் இங்கே வரணும் அப்படின்லாம் நல்ல வேலை கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டில் பெரியவங்க மற்றவங்களாம் சொல்லுவாங்க, தம்பி இந்த பேர் டிகிரி முடித்த உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துரு போயிருக்கு. அதுக்கப்புறம் பெரிய கம்பெனியில் போகும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், அது சோட்டா மூட்டா கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு உனக்கு வேணும். அதை விட்டுட்டு இல்லை நல்ல கம்பெனி அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தேன். சரி, ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறீங்கப்பா, நல்ல கம்பெனிலாம் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றானே வச்சுக்கோமே. அப்போ ஒரு வருஷம் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை சார் நல்ல கம்பெனிக்காக அலைஞ்சிருந்தேன் அப்படின்னா, ஐயா இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு எடுக்க மாட்டான். அதனால தான் சொல்லுவாங்க, கப்புன்னு எது கிடைக்குதோ கப்புன்னு அங்கே சேர்ந்துரு அப்படின்வாங்க. ஒருவேளை அந்த மாதிரி நாம் நினைக்கிற ஒரு மிகப்பெரிய அலையன்ஸ் வர வரைக்கும் இப்போதைக்கு பாஜகவை சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களோ? அதுதான் அந்த அற்புத கட்சி, அதிசய கட்சியோ அவர் சொன்னார், ஒரு அற்புத கட்சி வர இருக்கிறது. அது எனக்கு தெரியல. பட் கூட்டணி வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம் அப்படின்றதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட்டணிக்குள்ள இருந்துன்னே பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஆனா அண்ணாமலை அவர்கள் இதுக்கு ஒரு பதில் கொடுக்கும் விதமாக, ஆனா அது தற்போதைய தலைவர் பேசணும். ஆனா ஒண்ணு,
பாஜக நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம், நாங்கள் யாருக்கிட்டையும் அப்படி ஏமாந்து போகணுங்கிற எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு. இந்த வார்த்தை தொடர்ச்சியாக திரு அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. இதுல என்ன தப்பு? தப்பு இல்லை சொல்றேன். இல்ல அப்ப பாஜக வந்து ஆமாங்க நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம், ஆனா ஏமாந்துக்கினே இருப்போம் அப்படின்னு சொல்றீங்களா? தற்போதைய பாஜக அது இனிமே தான் தெரியும். இவங்க ஏமாத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஏமாறுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏமாற போறாங்களா இல்லையா அப்படின்னு இனிமே ஏதாவது நடந்தாதான் சொல்ல முடியுமே தவிர இப்போ எப்படி சொல்ல முடியும்? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நயினார் அவர்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. இது ஸ்டாலின் அவர்கள் பேசியது, அதுக்கு பதில் சொல்லும் விதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டாரு. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்த பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள்ட்டையும் கேட்குறாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு விஷயத்த தெளிவாக இருக்காரு. ஆரம்ப கட்ட காலத்திலே அதிமுக எதுக்கு தேவையில்லை, நமக்கு அப்படி தேவையில்லை, நம்ம மானங்கட்டு ஈனங்கட்டு போக தேவையில்லை, நமக்கு சுயமரியாதை இருக்குது, பாஜக தொண்டர்களுக்கு இருக்குன்னு சொல்லி செயல்படுத்த திரு அண்ணாமலை அவர்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இதாக இருந்தாலும் பேசி தான் ஆகணும். இந்த நிலையில இவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் இப்படி இருக்குத, இது திரும்பவும் இந்த கூட்டணிக்கான இந்த அளவுக்கு தற்போதைய பாஜக முட்டு கொடுத்து போதா? சரி போறதுனா ஒரு வெற்றி பெற்றா ஓகே, ஆனா எந்த நேரத்துல கலட்டி விடலாம், அதுக்கு ஒரு அச்சாரமாக இந்த மாதிரியான வார்த்தைகள். அதாவது நீங்க முட்டு கொடுத்தார் அப்படின்னு சொன்னீங்க, நான் அதை கொஞ்சம் மாத்தி விளக்க உரை அப்படின்னு சொல்றேன். கோனார் நோட்ஸ் படிச்சிருக்கீங்களா? கோனார் உரை. அதுல தமிழ்ல இந்த செய்யுள்ள இடஞ்சுட்டி பொருள் விளக்கு அப்படின்னு ஒன்று வரும். ஒரு லைனை மட்டும் கொடுத்துட்டு அது எந்த கான்டெக்ட்ல யாரு என்ன பேசினாங்க அப்படின்றத பத்தி விளக்கமா எழுதினா 3 மார்க் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நயினார் அவர்கள் சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு கட்டிங் குட்டிங் அப்படின்றது நிறைய இருக்குங்க. எதுக்காக பேசினாங்க, எதுக்காக பதில் கொடுக்கறதுக்காக பேசினாங்க, அது நயினார் அவர்கள் சரியா அவர் பதில் கொடுத்துருக்காரு. ஆனா ஒன்று யோசிக்கணும், இவ்வளோ நாளாக அண்ணாமலை தான் கூட்டணிக்கு எதிராக இருக்கின்றார். அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த கூட்டணியில் எனக்கு பங்கு கிடையாது, என்னுடைய கருத்துன்றது தனியாக இருக்குது, எனக்கு விருப்பமும் இல்லை. ஆமாம், ஒரு மாற்றம் வர வேண்டும், அதுக்கான காலம் வரும் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேன். ஆனால் ஒரு தொண்டனாக அவங்க அலையன்ஸ்னு சொன்னாங்க, நான் அதை ஏற்றுக்குன்னு இருக்கேன். சொன்னாரா இல்லையா? ஸோ கூட்டணிக்கு அவருக்கு எதிர்ப்பு கிடையாது. ரைட், நீங்கள் கூட்டணி வச்சுக்கினீங்க, நான் வரல, நான் தனியாக இந்த கட்சியால் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டாரு. அடுத்தது அவர் இன்னும் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதுதான் ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அண்ணாமலை தான் கூட்டணியை உடைக்கிறார் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்களே தவிர, இப்போ அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றது யாரு? அண்ணாமலை அவரா சொன்னாரா கூட்டணி ஆட்சின்னு? அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் ஃபாலோ பண்றேன் சொன்னாரா இல்லையா? அப்ப கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போறது யாரு? அமித்ஷா தானே. அப்ப அவரெல்லாம் நீங்க கேட்கணும், ஏங்க கூட்டணியை உடைக்கிறீங்கன்னு அண்ணாமலையை போட்டு உருட்டி நிற்கிறீங்க? ஏங்க இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? அண்ணாமலை முன்னாள் தலைவராக இருக்கும்பொழுது வரைக்கும் அவர் சொன்னார், இந்த இடுப்பில் துணியை கட்டிக்கினே எவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்களா கொடுங்க அப்படின்லாம் போய் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அலையன்ஸ்னு உடனே அவர் ஒதுங்கி வந்துட்டார். இப்போ பாலிசி மேட்டரில் அவர் பேசுறது கிடையாது. தொண்டனுடைய கருத்து, தொண்டர்கள் இப்படி விரும்புவாங்கன்னு சொல்கிறாரு, அதாவது ஆட்சியில் பங்கு வேணும்னு தொண்டர்கள் விரும்புவாங்க. கரெக்டு, அமித்ஷா அவர்களும் அதை தானே பேசியிருக்காரு, அதை தான் அவரும் சொல்கிறாரு. அப்போ அமித்ஷா கூட்டணி கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? சொல்ல முடியாதுல்ல. இவரை தானே நீங்கள் குத்திட்டு இருப்பீங்க. இங்கே சில பேருக்கு அது ஒத்து வரல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அதில் கலந்துக்கலையா இதில் கலந்துக்கலையா அப்படின்லாம் கேட்குறாங்க அண்ணாமலை அவர்களை. அவர் எதுக்கு கலந்துக்கணும்? அவர் என்ன இன்றைய தலைவரா? இப்போ ஒரு போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னா இப்போ இருக்க நிர்வாகிகள் தானே போக முடியும். நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், தமிழிசை அவர்கள் இருக்கும்போது, ஏங்க இவங்க முன்னாள் தலைவர், அதுவும் கவர்னராக போயிட்டாங்க, அதுக்கப்புறம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டகால்னு இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் கருத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அப்போ அதே ரூலை தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். பாலிசி மேட்டரில் அண்ணாமலை பேசக்கூடாது, அவர் பேசுறது இல்லை, அவர் ஒதுங்கி இருக்கார். அமித்ஷா அவர்கள் அதை சொன்னார், அதை நான் வழிமொழிகிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதில் என்ன தப்பு இருக்கு? தேசிய தலைமை ஒன்று சொல்லும் போது அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றது தப்பா? இதுதான் எனக்கு குழப்பமா இருக்குது. எதுக்காக இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்கின்றது. இப்போ நீங்க சீட்டே ஒரு பிரச்சனை இல்லை, எத்தனை சீட்டு கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் மந்திரி சபையில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில்? உடனே இப்படி வச்சுக்கலாமா? கூட்டணி ஆட்சி, ஆனால் மந்திரி சபையில் பங்கு கிடையாது. கூட்டணி ஆட்சி இல்லையா? அப்படியா? கூட்டணி ஆட்சி மந்திரி சபையிலையும் பங்கு கொடுத்தா இல்ல செயல்பாடுகள் தெரியும். ஏன் இதே தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் தயவுல ஆட்சி அமைச்சிருந்தாங்க, ஆனால் மந்திரி சபையில் அவங்க இருந்தாங்களா? சரி, இப்படி வச்சுப்போம். சந்திரசேகர் அவர்கள் மத்தியில் பிரதம மந்திரியா இருந்தார், கொஞ்சோண்டு எம்பி தான் வச்சிருந்தாங்க, காங்கிரஸ் தான் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தது. அப்போ சந்திரசேகர் தலைமையில் இருந்த ஒரு கட்சி காங்கிரஸ், அது கூட்டணி ஆட்சி, ஆனா காங்கிரஸ் மந்திரி சபையில இல்ல. இந்த வார்த்தைகள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்து இப்போதைக்கு பாஜக அலைன்ஸ்ல போனா கொஞ்சம் ஓரளவு ஏத்துக்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தோல்வி, அதுக்கு இல்லாம அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரும் இப்போ நம்ம எலெக்ஷன்ல தான் பார்க்க போறோம்.
அப்படி இருக்கும்போது ஏன் அதுக்கு ஏன் ஒத்து வர மாட்டேங்காங்க? அப்ப நாங்களும் உழைக்கிறோம், எங்களோட உழைப்பும் தேவைப்படுது. அப்ப எல்லாருக்கும் ஒன்றிணைஞ்சாதான் தேர்தலில் வெற்றி பெறும் தெரியும் போது கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துட்டு போனது இல்லை, எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதிமுகவை ரைடு விட்டு அவங்க வந்து கூட்டணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. ஆரம்பத்துலேருந்தே நான் இதை ஏற்றுக்கல. யோசிச்சு பாருங்க, இப்போ நான் உங்களை மிரட்டி ஆய் ரூபன் என்னோட கூட்டணிக்கு வா அப்படின்னு சொல்றேன்னா நான் இழுத்த இழுப்புக்கு நீங்க வருவீங்க. ஆனா இங்க நீங்க இழுத்த இழுப்புக்குள்ள நான் வந்து நிற்கிறேன். அந்த அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணும் போது எத்தனை மணிக்கு அவங்க ப்ரெஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது எத்தனை மணிக்கு சாயங்காலம் வரைக்கும் தள்ளி போச்சு. எடப்பாடியார் அவர்கள் லேட்டாக தான் வந்தார். அதுக்குள்ள ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது அப்படின்னு வச்சு இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் தானே அது வந்தது. அப்புறம் அதிமுகவை மிரட்டி சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்பினாதான் சீட்டு அப்படின்னு சந்தானம் மாதிரி சொல்றீங்களா? இவ்வளவு விஷயத்துல வந்து பாஜக இறங்கி போயிருக்கு, அவங்க இழுத்துக்கிட்டு மிரட்டி கூட்டு போறாங்க. எடப்பாடியார் கிளீனா சொல்லியிருக்காரு. அமித்ஷா இந்த கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுலயே அவர் மாட்டுக்கிட்டு பேசிருக்கலாமே. அது அவரை தான் கேட்கணும். ஒருவேளை கூட்டணி ஆட்சி அப்படின்னா இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? நான் சொன்ன மாதிரி சந்திரசேகர் காங்கிரஸ் ஒரு கூட்டணி, பதவி இல்லாம, ஆமா அதுவும் கூட்டணி ஆட்சி, என்டிஏ உடைய கூட்டணி ஆட்சி அப்படின்னு எடுத்துட்டு போகலாம் இல்லையா? அது விளக்கமா கேட்கணும். அவர் முழுசா என்ன சொன்னாரு, இவங்க என்ன போட்டாங்க அப்படின்றதெல்லாம் தெரியணும். இதை யாராவது அமித்ஷா அவர்கள்கிட்ட கேட்கணும். ஏங்க நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க, இவங்க வந்து அதிகாரத்தில் பங்கு கிடையாது பாஜகன்னு சொல்றாங்க, அப்போ இதை நீங்க ரிகன்சல் பண்ணுங்க, இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு அடுத்த தடவை வரும்போது யாராவது கேளுங்க. அப்போ இந்த குழப்பத்துக்கெல்லாம் முடிவு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக புட்டுக்குச்சா, அதோ உடைய போதா, அதோ கைண்டுக்கு போதா, இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்களே தவிர அண்ணாண்ட பக்கம் சுறுன்னு நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அதை யாராவது கவனிச்சிங்களா? என்ன வேலை சார்? ரவிக்குமார் எம்பி அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவர் சொல்றாரு 2019 நான் கேட்டுனுக்கிறேன் இந்த மாதிரி எம்பிக்களுக்கு வந்து அலுவலகம் வேணும் அப்படின்னு. மற்ற மாநிலங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து எம்எல்ஏக்கள் மற்றவங்களுக்கெல்லாம் அலுவலகம் இருக்கு, எம்பிக்கு கிடையாது. அப்புறம் இன்னொன்று என்னோட சொல்லியிருந்தாரு, வெளி மாநிலங்களிலிருந்து எம்பிக்கள் வந்தால் இங்கே தங்குவதற்கு ஏதோ சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது முதலமைச்சர்கிட்ட கொடுத்தேன், அது ஆவணம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கவனிக்கணும். சமீபத்தில் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது கோயிலுக்குள்ள ஜாதி அடிப்படையில் யாரையாவது அனுமதிக்க மறுத்தால் அது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும், ஒரு ரூல் ஆஃப் லா இருக்க நாட்டில் அவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக போய் கேட்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்ட் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, இது எப்படி இது பண்ண முடியும், தீண்டாமைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்தால் தான் இது பண்ணணுமா, அதுக்கு முன்னாடி நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? சிம்பிள் ரூபன், கோயிலுக்குள்ள நீங்கள் இந்த ஜாதியா உங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தீண்டாமையா இல்லையா? இதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகுதான் அது தீண்டாமை, அது ஒரு குற்றம், அது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடிலாம் வந்து தீண்டாமை குற்றமா இல்லையா? எத்தனையோ வருஷமா இருக்குல்ல அந்த தீண்டாமை தடுப்பு சட்டம். அப்ப ஜாதி ரீதியா அவங்க உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அது தீண்டாமை, உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியது. கூட்டணியில ஆட்சி கொடுக்க பங்கு கொடுக்க மாட்டாங்கிறது இதுவும் ஒரு தீண்டாமை தானே. இப்போ தொடர்ச்சியா தோழமை கட்சிகள் கிட்ட இருந்து இந்த மாதிரி எதிர்ப்பு வருகின்றது. அதுக்கப்புறம் நம்ம டோலர்ஸ் 100 ஏக்கர் முந்திரி காட்டை அழிச்சிட்டாங்க, இப்போ வந்து புல்டோசர் வச்சு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இது வருமான வரித்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளுடன் வந்து இது மாதிரி பண்றாங்க, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஏன் புல்டோசர்னா உங்களுக்கு ஊபி மாப்பி இதெல்லாம் தான் ஞாபகம் வருமா? தமிழகத்தில் வர புல்டோசர் ஞாபகம் வராதா? குடிசைகளுக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்புகள் வருகின்றன அப்படின்னு பேசிக்கிறாங்க டோலர்ஸ். திமுக வந்து முதலாளித்துவத்துக்கு துணை போகின்ற ஒரு கட்சி, ஆதி காலத்திலேருந்தே அப்படித்தான் அப்படின்னும் இதே கம்யூனிஸ்ட் தலைவர் பேசுறவர்கள் தான் ஒருபோதும் நாங்கள் பாஜக வந்துவிட வேலை பார்த்துட மாட்டோம், திமுக கூட்டணி நாங்கள் உறுதுணையா இருப்போம், அதையும் சொல்லிக்கிறாங்க. பாஜக வரக்கூடாது அவ்வளவுதானே, அவ்வளவுதான். அதற்காக திமுகவுடன் கூட்டணி வர ஒருவேளை அதிமுகவுடன் பாஜக சேர்ந்து இப்போ இங்க வந்து இங்க சமூக நீதியை கடைபிடிக்கவில்லை, இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த தீண்டாமைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்தாதானா நீங்க வந்து புல்டோசரை வச்சு முந்திரி காட்டெல்லாம் அழிக்கிறீங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இதனால ஆட்சிக்கு எதிராக மக்கள் கோபம் அடைந்துள்ளனர். இந்த கோபத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப பாஜக உள்ள வந்து ஆழமாக காலூன்றி விடும். அப்ப அதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? திமுகவுடன் கூட்டணி. திமுகவுக்கு எதிராக மக்கள் கோபம் இருக்கு. அந்த கோபம் எப்போ பெருசா இருக்குன்னு ஏத்துப்பாங்கன்னா இவங்களுக்கு கொடுக்குற சீட்டு சிறுசா இருந்ததுன்னா. அதே பெரிய அளவுல சீட்டு கொடுத்தாங்கன்னா இல்ல மக்கள் கோபம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சீட்டு குறைஞ்சிடுச்சு, இல்ல போன தடவை விட கொஞ்சம் அதிகமாக கேட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அப்ப மக்கள் கோபம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மக்கள் கோபம் அதிகமாக இருக்கின்றது திமுகவுக்கு எதிராக.
அதனால திமுக பாஜக இது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பாஜக உள்ள வந்த மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்ப அதை தடுக்க என்ன பண்ணணும்? அதிமுக நீங்க பாஜகவை விட்டு வெளில வாங்க, நாங்க உங்க பக்கம் வரோம் அப்படின்னு சொன்னா அப்ப பாஜகவை உள்ள விடாம தடுத்த மாதிரி ஆயிடுச்சா? பாஜகவை வரவிடக்கூடாது, அதான நோக்கம். அந்த நோக்கத்துக்காக நாங்கள் தியாகம் செய்து அதிமுகவிடம் சேர்கிறோம் சொன்னா என்ன பண்ணுவீங்க ரூபன்? அன்னைக்கு பாஜக கழட்டி விடுவார் எடப்பாடி பழனிசாமி. பாஜக உள்ள வரக்கூடாது, அதற்காக நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயார். இவங்க திராவிட கட்சிகள். திமுக உள்ள வரக்கூடாது, அதுக்காக பாஜக எந்த தியாகத்தையும் செய்ய தயார். என்னப்பா இது அரசியல்னா நீங்க ஒருத்தர் முதுகுல குத்துறதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாருமே தியாக திருவுருவங்களா இருக்காங்க. பாஜக ஒரு பக்கம் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கின்றனர். இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளும் நாளைக்கு தயாராகலாம், பாஜக வரக்கூடாதுன்றதுக்காக பல தியாகங்களையும் அவர்கள் செய்யலாம். எல்லாருமே இப்படி தியாகம் செஞ்சுட்டே போனா புல்லறியுது ரூபன். அப்போ மக்கள் தான் நாம என்னத்தை தியாகம் பண்றது? குறிப்பா இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். நீங்க சொன்னீங்க கோயிலுக்குள்ள இந்த மாதிரி தலித் மக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களாம் உள்ள விடக்கூடாது, இது தீர்ப்பு இவ்வளவு நாள் கழிச்சு உங்களுக்கு இப்பதான் கண்ணு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. நல்ல கேள்வி. அதே நேரத்துல அது எந்த அளவுக்கு தீண்டாமையோ அதே மாதிரி தானே இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு, ஒரு விட்டு கொடுத்த தன்மை இல்லை, நாங்களும் ஒரு அரவணைச்சு போற தன்மை, அவங்களுக்கும் சமூக நீதி சமமா பகிர்ந்து கொடுக்குது, இது அதுக்கு சமம் தானே சார்? இதை தீண்டாமை அப்படின்னு டெக்னிக்கலா சொல்ல முடியாது. ஆனா நாங்க அதிகாரத்தில் யாருக்கும் பங்களிக்க மாட்டோம். இப்போ நீங்க சொல்றீங்களே இந்த மாதிரி அதிமுகவில் நாங்கள் வேலை செய்யணும், ஆட்சிக்கு வரணும், உங்களுக்கு சீட்டு கொடுக்கணுமா அப்படின்னு. அப்போ அதே மாதிரி தானே அங்கேயும் இருக்குது. சரி, இப்போ இங்கே அதிமுக மட்டுமே வேலை செஞ்சு அதனால் பாஜக ஜெயிக்குது அப்படின்னா அப்போ அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா அவங்கள கைட்டு விட வேண்டியது தானே. அதே மாதிரி திமுகவில் நாங்கள் தான் பிரதான கட்சி, எங்ககிட்ட தான் அதிகமான வாக்கு இருக்கின்றது, நீங்கள்லாம் ஏதோ இருக்கீங்க கூட்டணி அப்படின்றதுக்காக உங்களாலலாம் நாங்கள் ஜெயிக்கல அப்படின்னு நினச்சா அவங்க இல்லாமையே போட்டி போட வேண்டியது தானே. இன்னைக்கு தேர்தலில் அதிமுக திமுக ரெண்டு பேருமே தனியாக நின்று ஒன்றும் பண்ண முடியாது. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். கூட்டணி கட்சிகள் இருந்தா மட்டும்தான் ரெண்டு கட்சிகளுமே. அதிமுக ஒரு காலத்துல தனியா இருக்கக்கூடிய வலிமையோடு இருந்தது, இன்னைக்கு அது இல்லை. அப்போ ரெண்டு பேருக்குமே அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் தேவை அப்படின்னும் போது அப்ப ஜெயிக்கிறதுக்கு மட்டும் நாங்க வேணும், ஆனா பதவியில எங்களுக்கு பங்கு கிடையாதா அப்படின்னு இவங்க கேட்கணும். இங்க பாஜக கேட்கறாங்க, அங்க அவங்களுக்கு கேட்கறதுக்கு கூட தயக்கமாக இருக்கின்றது. எங்க தயக்கமா இருக்கு? திமுக கூட்டணியில பாஜக யாரு கேட்க? இதை நயினார் கேட்கிறாரா, அண்ணாமலை அவர்கள் கேட்டாரா? அமித்ஷா அவர்கள் சொன்னாருன்ட்டு அண்ணாமலை அதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காரு. நயினார் முட்டு கொடுத்துல பேசாரு, இல்ல அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது, எடப்பாடி பழனிசாமி இதற்காக சொன்னார் அதற்காக சொன்னார், அது தேவையில்லாத வார்த்தை. அவரு எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு கூட சொல்லிட்டு போயிட்டாரு. அவரை விடுங்க. இப்ப எதுவா இருந்தாலும் ஃபைனலா ஹைகமாண்ட் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான். மேலிடத்துல என்ன சொல்றாங்களோ அது ஒத்துக்கிறீங்களா? சரி. ஆனா அந்த பக்கத்துல ஒரு பக்கம் இதுக்கு காலம் கனியவில்லை, ஆனால் கூட்டணி ஆட்சி தான், அது நாங்கள் 2016 பேசணும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. கூடவே இன்னொன்று, இந்த நீங்கள்லாம் அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்னு ஒன்று போடுவீங்கல்ல, அந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஆனாலும் நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கின்றோம். எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்க்க வரமே ரூபான். ஒன்று மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இன்றைக்கு இருக்க கூட்டணி அப்படின்றது இட் இஸ் நாட் ஃபைனல். இது அந்த எலிமினேட்டர் மேட்ச் மாதிரி தான் நான் பார்க்குறேன். எலெக்ஷன் நெருங்கும் பொழுதுதான் யார் எங்க போவாங்க இப்படி சொல்லாமா, ஐபிஎல் சீசன் ஏலம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லாமா, அப்பதான் தெரியும் எந்த பிளேயர் எந்த பக்கம் போறாங்க, யாரு என்ன மாறுகின்றார்கள் அப்படின்றது ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி தான் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்பவே ஃப்ளூயிடா இருக்குதுங்க. எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, வலிமையான எதிர்கட்சி வேணும் அப்படின்னு, அந்த மாதிரி தான் கூட்டணி கட்சிகளுக்கும் அதே தான். அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க அன்வர் ராஜா அவர்கள் திமுகவுக்கு போயிட்டார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன? அதிமுகவோட திமுக ரொம்ப நல்ல கட்சி, அதிமுக ஊழல் கட்சி, இல்லை மைனாரிட்டிகளுக்கு எதிரான கட்சி அப்படின்லாம் அவர் சொல்லலை. பாஜகவோட சேர்ந்தா அதிமுகவை அழித்து விடும். அப்போ அதிமுக மேல இருக்க பற்றுனால அவர் திமுக போய் சேர்ந்துக்கிறாரு. திமுக ரொம்ப ஒஸ்தியான கட்சின்னு அவர் சொல்லலை. புரியுதுங்களா? அதிமுக அழிஞ்சிட போதே, எடப்பாடியார் அவர்கள் பாஜகவோட சேர்ந்ததுனால அதிமுக ஒண்ணு இல்லாம போயிட போதே இவரும் சொல்லிட்டாரு. அதிமுக ஆட்சிக்கு பாஜக ஒரு 4-5 மந்திரிகள் வந்தால், இவர் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டாரு, இவர் சொல்றாரு 4-5 மந்திரிகள் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் மொத்தமா அவங்க முழுங்கிடுவாங்க, அதனால நான் திமுக பக்கம் போறேன் அப்படின்னு இருக்காரு. அப்ப நல்லாவே தெரியுது இன்னும் அவருக்கு அதிமுக மீது பற்றும் பாசமும் இருக்கின்றது. அதிமுக நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்காக திமுக போயிருக்காரு. அண்ட் திமுகவிலையும்
அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை விட ஒரு பெரிய தியாகம் என்ன இருக்க முடியும்? இவ்வளோ நாளாக கூட்டணி கட்சிகள் பாஜக மற்ற கூட்டணி கட்சிகள் தியாகத்தை பற்றி பேசியிருந்தோம். இப்போ திமுகவே பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க. இல்லை, இன்னும் பல பேர் அதிமுக சேர்ந்தவர்கள்லாம் திமுக படையெடுக்க போறாங்கன்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. பல பேர் கமுக்கமாக இருக்கிறாங்க. இந்த பாஜக அதிமுக கூட்டணியினால வெறுப்பில் இருக்கிறாங்க, பல பேர் வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இது அப்பப்போ அது மாதிரி நடக்கும். எப்பவுமே வந்து தேர்தலுக்கு முன்னாடி இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறது அப்படின்றதெல்லாம் நிறைய நம்ம பார்க்கலாம். இது வந்து அதிமுகவில் கீழ்மட்டத்தில் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது ஆரம்பிச்சாச்சுங்க. இப்படி திமுக போகிறதுக்கா? ஆமாம். கீழ்மட்டத்தில் இந்த இருக்க நிர்வாகிகள்லாம் வந்து பல பேர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதுலேயும் அங்கே போன பிறகு லோக்கலில் இருக்க திமுகவோட இவங்க வந்து செல்வாக்கு ஆயிடுறாங்கன்றதையும் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் இருக்க வார்டில் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏற்கனவே காலங்காலமாக அவருடைய அப்பா வட்ட செயலாளர், அதுக்கப்புறம் இவர் வட்ட செயலாளர். ஆனால் அதிமுகலேருந்து ஒருத்தவர் வந்தவர் இப்போ அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கார், இவர் பாவம் டம்மி ஆகிட்டார். ஸோ கீழ்மட்டத்தில் அது நடந்துட்டுருக்கு. அது வெளில பெருசாக தெரியாது நமக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அதனால தான். இப்போ மேல் மட்டத்தில் அந்த மாதிரி நடக்கலாம், இல்லைன்னா நான் சொல்ல முடியாது. ஆனால் கூட்டணி கட்சிகள் நாளைக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வச்சு தான் இன்றைக்கு நிலைமையில் இப்போது இந்த அரசியல் களத்தில் நிர்ணயிக்க முடியாது ரூபன். இதுதான் பொசிஷன். ஏன்னா கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு மாறணும். அது அவங்களுடைய சர்வைவல், அது அவங்களுக்கும் தெரியும். அப்போ தான் உண்மையான சிச்சுவேஷன் என்னன்றது தெரியும்ன்றதான் என்னுடைய பார்வை. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயணமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.